Okay, today we see resistors in series. So, see the circuit. So, that resistors is connected one by one. This is called the series circuit. So, take one resistor, end to end connection. This end is connected another resistance. This end is connected to the another resistor. Okay, this is the series circuit. So resistors in series. Okay, now here connected one battery. Next, the equivalent resistance produced by a group of individual resistors. Why we are connected three resistors? நம்ம வந்து ஏன் 3 ரெசிஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம்? சப்போஸ் இதை சிங்கிள் ரெசிஸ்டரும் கனெக்ட் பண்ணலாம். இது வந்து என்ன அப்படின்னு கேட்டால் டிபெண்ட் அப்பான் த நீடு. ஸோ சப்போஸ் வி வாண்ட் த 6.6 ஓம் வி நீட் அப்படின்னா ஜஸ்ட் வி ஹாவ் ரெசிஸ்டர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2.2 ஓம் ரெசிஸ்டர்ஸ் வி ஹேவ் அவைலபிள். ஸோ அதனால் நம்ம 2.2 இதனுடைய 2.2 ஓம் 2.2 ஓம் 2.2 ஓம் அப்போ 3 ஆட் பண்ண எவ்வளோ வருது 6.6 ஓம். ஸோ அதனால் இப்போ அவைலபிலிட்டியை பொறுத்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் அந்த ரெசிஸ்டர்ஸை நம்ம தேவையை பொறுத்து அதனுடைய வேல்யூ தேவையை பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அது சீரிஸ் கனெக்ஷன் வேணுமா பேரல் கனெக்ஷன் வேணுமா அதை வச்சு அந்த ரெசிஸ்டர் அவைலபிளை பொறுத்து நம்ம சர்க்யூட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னு கேட்டால் 3 ரெசிஸ்டர்ஸ் இன் சீரியஸ். ஜஸ்ட்டு இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்த உடனே நம்ம கரண்ட் ஃப்ளோ டைரக்ஷன் எப்படியே இருக்கும், இது வந்து ஹை வோல்டேஜாகவும் இது லோ வோல்டேஜாகவும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஹை வோல்டேஜ் டு லோ வோல்டேஜ் ஃப்ளோ ஆகும். ஸோ அப்போ கரண்ட் ஃப்ளோ டைரக்ஷன் வந்து இந்த டைரக்ஷனில் கரண்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் ஃப்ளோ ஆகிடும். இங்கே எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆக ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ எவ்வளோ கரண்ட் வந்து அப்படின்னு கேட்டால் ஃப்ளோ த்ரூ த R1 அண்ட் ஆல்சோ R2 அண்ட் ஆல்சோ R3. ஓகே, இந்த சேம் கரண்ட் எல்லாத்துலேயும் ஃப்ளோ ஆகிட்டு வரும். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு வோல்டேஜ். ஸோ வோல்டேஜ் அதே மாதிரி இப்போ அதே சேம் வோல்டேஜ் வந்து ஃப்ளோ ஆகுமா? நோ. பிகாஸ் இங்கே வந்து என்ன அப்படின்னு கேட்டால் சப்போஸ் நம்ம வந்து இப்போ ரெசிஸ்டர்ஸ்னுடைய வேல்யூ 2.1 இருக்கலாம், இங்கே 2.2 இருக்கலாம், இங்கே 2.3. மேபி அந்த ரெசிஸ்டர்ஸ்னுடைய வேல்யூ வந்து என்னவாக இருக்கலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இங்கே R1 R2 R3 வெவ்வேறையாக நம்ம வச்சுருக்கோம். ஸோ அப்போ இங்கே ட்ராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் ஆல்சோ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் வேரி ஆகும். இங்கே ட்ராப் ஆகக்கூடியதும் இதுவும் சேமாக இருக்காது, இங்கே ட்ராப் ஆகக்கூடியதும் சேமாக இருக்காது. பட் இங்கே இருக்கக்கூடிய வியும் இங்கே இருக்கக்கூடிய அந்த V1 V2 V3 இந்த மூணையும் ஆட் பண்ணால் V1 + V2 + V3 இந்த 3 வோல்டேஜையும் ஆட் பண்ணால் we will get the V. இந்த மூணுலேயும் இது பண்ணால் பட் I அப்படிங்கிற கரண்ட் எல்லா இடத்துலையும் வந்து இந்த சீரியஸ் சர்க்யூட்டில் இங்கே இப்போ இங்கே I அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டால் இங்கேருந்து சார்ஜஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் ஃப்ளோ த்ரூ தி சர்க்யூட் R1 அண்ட் R2 R3. எந்த இடத்துலையுமே சார்ஜஸ் வந்து என்ன ஆகாது அப்படின்னு கேட்டால் அக்குமுலேட் ஆகாது. இங்கேயும் அக்குமுலேட் ஆகாது, இங்கேயும் ஆகும். ஸோ அப்போ இங்கே என்ன கரண்ட் ஃப்ளோ ஆக ஸ்டார்ட் ஆச்சோ அதே கரண்ட் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். அப்போ ஐக்கு I1 I2 I3 நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஏன்னா கம்ப்ளீட் திஸ் சர்க்யூட் வந்து தே ஹேவ் சேம் வேல்யூ. பட்டு வோல்டேஜ் வந்து இங்கே கொஞ்சம் ட்ராப் ஆகி வரும், இங்கே கொஞ்சம் ட்ராப் ஆகி வரும், இங்கே கொஞ்சம் ட்ராப் ஆகிறதுனால வோல்டேஜ் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் வேரி ஆகுது. ஸோ அதனால் V1 V2 V3 நேம் மென்ஷன் பண்ணுறோம். ஐக்கு வந்து I1 I2 I3ன்னு நேம் we didn't mention. Okay, then next இதனுடைய இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் இதனுடைய according to Ohm's law படி if same current pass through different resistors of different values then the potential difference across each resistor must be different. இதை தான் நம்ம சொன்னோம். ஸோ Ohm's law படி if current வந்து if same current pass through different resistorsனாலும் of different values இதுக்கு வந்து different values இருந்தாலும் potential difference across each resistor must be என்ன அப்படின்னு கேட்டால் different. Okay, we saw. The next, so V is equal to V1 + V2 + V3. So according to Ohm's law, V1 is equal to I common இல்லையா IR1 + IR2 + IR3. Then next, இப்போ I வந்து என்ன அப்படின்னு கேட்டால் காமன் டேர்ம் டேக்கிங் அவுட் சைட் ஃப்ரம் ப்ராக்கெட். தென் நெக்ஸ்ட் வந்து என்ன R1 + R2 + R3. ஓகே, இப்போ தென் நெக்ஸ்ட் இந்த R1 + R2 + R3 இந்த 3 வேல்யூஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் இது வந்து இதற்குடைய ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் கனெக்ஷனில் R1
சரியா? இந்த 3யும் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த 3 ரெசிஸ்டர்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த 3 வேலையும் ஆட் பண்ணி வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸை அதனுடைய சேம் ஒரு ரெசிஸ்டர் நமக்கு கிடச்சிதுன்னா, அதே மாதிரி நம்ம இப்போ போட்டோம் அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி இந்த 3ஓட R1, R2, R3 3ஐயும் ஆட் பண்ண வரக்கூடிய வேல்யூ இங்கே வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா, திஸ் இஸ் கால்டு த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த ஆர்எஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் R1 அண்டு this R1, this R2, this R3. So has the same current. Okay, so that's why we are writing here R1 plus R2 plus R3 is equal to RS, where RS is the equivalent resistance. So அப்போ இதை கொண்டு இங்கே என்ன அப்படின்னு கேட்டால், this equation 1 this equation 2 வச்சா 1 by 2 போட்டோம் அப்படின்னு கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் we are getting RS equal to R1 plus R2 plus R3. Okay, then next we see the resistors in parallel circuit. So resistors in parallel. Before that, resistors in series. Now we see the parallel. So one important thing in house wiring, all are completed in parallel connection. It's main important parallel connections. Series connection. What's the difference between parallel and serial? Serial na just end to end connection, one by one connection கொடுத்திருப்பாங்க. But parallel connection ஒவ்வொன்றுக்கும் ஒரு separate path இருக்கும். அந்த current flow direction ஒரு separate path இருக்கும். ஓகே, இப்போ ஹவுஸில் வந்து இப்போ சப்போஸ் நம்ம ஹவுஸ் ஒயரிங் கனெக்ஷன் சீரியஸ் நம்ம சொல்லிட்டோம்னா ஒன்லி ஒன் ஸ்விட்சை ஜஸ்ட் ஆன் பண்ணோம் அப்படின்னாட்டா கிரைண்டர் மிக்ஸி எல்லாமே ரன்னிங்கில் இருக்க மாதிரி. பட் அப்படி கிடையாது இல்லையா? இப்போ நமக்கு வந்து parallel கனெக்ஷனா ஒவ்வொன்றுக்கும் we have separate switches. Okay, so house wiring connection in parallel connection. Okay, now we see resistors in parallel. So resistors in parallel connection, we see here's an battery terminal. It gives V potential difference, so I current flow ஆகுது. இப்போ I வந்து ஒரு சேம் பாத்தில் வந்து என்ன ஆகலை, அந்த கரண்ட் வந்து என்ன, it does not flow. It goes to I1 bath, I2, I3, so 3 different baths. ஓகே, ஸோ ஃபைனலி இப்போ அந்த 3 டிஃப்ரெண்ட் பாத்ஸில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் போயிட்டு இங்கே கரெக்டாக வரும்போது திரும்ப அகைன் இது 3 ஜாயிண்ட் ஆகி இங்கே வரும்போது ஐ கரண்ட் வந்து என்ன ஆகுது, இங்கே ரிசீவ் பண்ணுறோம். பட் இந்த இடத்துல டிவைடட், அந்த ஐ கரண்ட் என்ன ஆகுது, டிவைட் ஆகுது I1, I2, I3. ஓகே, ஸோ R1, R2 ரெசிஸ்டர், இந்த ரெசிஸ்டர்ஸை பொறுத்து என்ன அப்படின்னு கேட்டால் டிவைட். இப்போ இந்த மூணுமே இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக பொட்டென்ஷியல் டிஃபைன் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் என்ன, ஒரு இப்போ இது ஃபுல்லாக ஏ பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த 3 பாயிண்ட் I1, I2 3 பாயிண்ட் ஏ, இங்கே வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்டால் பியாக கன்சிடர் பண்ணிட்டோம்னா இங்கேருந்து அயான்ஸ் வந்து என்ன ஆகுது, இங்கே மூவ் ஆகக்கூடியதான் அந்த இன்பிட்வீன் தான் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த I1, I2, I3 இந்த 3 இதுவுமே என்ன எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒரு சிங்கிள் பாயிண்டில் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இங்கேருந்து எல்லா வயருமே இந்த இடத்துக்கு, இங்கேருந்து இந்த வயர் இங்கே வந்திருக்கு, இந்த வயர் இங்கே வந்திருக்கு. இல்லை இது மூணுமே எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒரு ஜாயிண்ட் ஃபார்மெட்டில் இருக்குது. இப்போ இதை ஏ டெர்மினலாகவும் இதை பி டெர்மினலாகவும் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என்ன அப்படின்னு கேட்டால் ஏ அண்ட் பி எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்து நம்ம என்ன எடுக்கக்கூடாது, V is equal to V1 plus V2 அப்படி எடுக்கக்கூடாது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலும் இங்கே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலும் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ இங்கே என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இங்கே வந்து என்ன அப்படின்னு கேட்டால் கரண்ட்டு. ஸோ கரண்ட் ஐ கரண்ட்டு இங்கே 3 பாத் என்ன ஆகிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டால் டிவைட் ஆகுது. ஸோ I is equal to I1 plus I2 plus I3. ஓகே, நெக்ஸ்ட் அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா படி I1 equal to V divided, V பொட்டன்ஷியல் எப்படி இருக்குது, காமனாக இருக்குது. ஸோ அதுக்கு நேம் தேவையில்லை, காமனாக இருந்துச்சு அப்படின்னா V divided R1, அதே மாதிரி சேம் I2 is equal to V divided R2 etc. Okay, these values substitute in this equation, we are getting I is equal to V by R1, V by R2, V by R3. Okay, I is equal to according to Ohm's law, here also we substitute V by R. அப்போ common term V எல்லாம் என்ன ஆகிடும், கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ் நமக்கு என்ன கிடச்சிடும், 1 டிவைடட், இப்போ இந்த I is equal to V divided RP இருக்கு, இதை எடுத்து இங்கே ப்ளக்இன் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடைக்கும், 1 divided RP, அந்த காமன் டேர்ம். இப்போ இந்த டேர்ம் இங்கே இருக்கிறத இமேஜின் பண்ணால் டோட்டலாக அந்த V ஃபுல்லாக என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, 1 divided RP is equal to 1 divided R1 plus 1 divided R2 plus 1 by R3. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் this is the resistor. இது வந்து என்ன அப்படின்னு கேட்டால் ரெசிஸ்டர், இது வந்து என்ன அப்படின்னு கேட்டால் பேட்ரி. இந்த ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கலர் கோடு இருக்கும். இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு வேல்யூஸ் இருக்குது. இதுதான் வந்து ரெசிஸ்டர்ஸ்னுடைய சிம்பல். இது இட்ஸ் அ வெரி இதனுடைய நேம் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் கார்பன் ரெசிஸ்டர்.
ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் த வேல்யூ ஆஃப் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டர். அது என்ன கனெக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேரலல் கனெக்ஷனாக இருக்கட்டும். அது பேரலல் கனெக்ஷன். த வேல்யூ ஆஃப் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டர் இன் பேரலல் கனெக்ஷன் வில் பி என்ன அப்படின்னு கேட்டால் லெஸ்ஸர் தென் த ஈச் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ். அதாவது இங்கே என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் இந்த இது வந்து என்ன அப்படின்னு கேட்டால் பேரலல் கனெக்ஷன். இந்த பேரலல் கனெக்ஷனில் அந்த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஈக்குவலண்ட் இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டார் இது மூணும், இது வந்து இந்த மூணுக்கு இதுதான் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸு. இந்த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் லெஸ்ஸராக இருக்குது. எதை காட்டிலும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் இந்த ஈச் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸை காட்டிலும் R1 காட்டிலும் வந்து என்னவா இருக்குது லெஸ்ஸராக இருக்குது, R2 காட்டிலும் லெஸ்ஸராக இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டால் கிரேட்டராக இருக்குது. இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் லெஸ்ஸராக இருக்குது. ஒவ்வொன்றையும் இண்டிவிஜுவலாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் கம்பேர் பண்ணுறாங்க. ஓகே. இதில் மெயின் பாயிண்ட்டு நீங்கள் தெரிஞ்சக்கூடியது இந்த ஹவுஸ்ஹோல்டு அப்ளையன்சஸ் ஆர் ஆல்வேஸ் கனெக்டட் இன் parallel connection. Okay, thank you.